வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிரசவிச்ச குழந்தைகளுக்குலாம் கொடுக்குற சூப் வகைகள். நம்ம இதில் வந்து ப்ராக்கலி பாதாம் இருக்குது, டொமேட்டோ இருக்குது. டொமேட்டோ சூப் வேண்டாம்னா ப்ராக்கலி பாதாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறமா வந்து பாலக், க்ரீம் ஆஃப் பாலக் சூப் பண்ணியிருக்கேன், அது வருது பின்னாடியே. இப்போது இந்த முருங்கைக்கீரை சூப் ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ அயன் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. ஸோ இதை கண்டிப்பாக பண்ணி கொடுங்க அவளுக்கு. ஸோ இந்த முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன டீஸ்பூன் வெண்ணெய் போடுறேன். இல்லை இது வந்து பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டை வந்து நல்லா திருக்கி வச்சுருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணுறேன். இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிறத திருக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு 1/2 வெங்காயம் தான் அதை கட் பண்ணியிருக்கேன், ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதை போடுறேன். ஒரு 2 தக்காளி போடுறேன். முருங்கைக்கீரை ஒரு ஹேண்ட்ஃபுல், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். அதெல்லாம் ஒரு 1/2 லிட்டர் கிட்ட நான் தண்ணி விட்டுருக்கேன். தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், அப்புறம் சூப் குடிக்கிறதுக்கு முன்னாடி வேணும்னா போட்டுக்கலாம். மிளகு பொடி அதே மாதிரி தான், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட தான் போடுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் சூப் சாப்பிட்றதே போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மூடி ஒரு 2 விசில் வாங்கலாம். மூடிட்டேன். ರೆಂಗಿತ್ತು அதெல்லாம் எல்லாம் நல்லா ஜோராக வெந்திருக்கும் பாருங்க. நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதில் வடிகட்டிக்கலாம். இந்த வெந்தக்கீரை, தக்காளி இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இதை எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணியும் யூஸ் பண்ணி தான் சூப் பண்ண போகிறோம் நம்ம. இந்த வாட்டர்லேயே இதை கலக்கலாம். கரெக்டாக கன்சிஸ்டன்சி எவ்வளோ திக்காக கரெக்டாக இருக்குது பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அடுப்பில் திருப்பி வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பட்டர் போடுவோம். உப்பு நீங்கள் பார்த்துட்டு அளவாக போட்டுக்கோங்க.
நல்லா ஒரு தடவை நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு சூடு பண்ணிவிடுங்க. இது நல்லா கொதிச்சாச்சு. ஒரு கொதி வந்தால் போகிறோம். நல்லா கொதிச்சாச்சு. இது ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு சாப்பிட்றதே இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னாலோ மிளகு பொடி வேணும்னாலோ நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் நம்மளே இப்போ இதுக்கு சஃபிஷியண்ட்டாக தான் போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது போகிறோம். நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு ஈவினிங் டைமில் சுட சுட பண்ணி கொடுக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு. இது அவளுக்கு மட்டுமே இல்லை, இது எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்குமே இது உடம்புக்கு நல்ல ஒரு சூப்பு. முருங்கைக்கீரைங்கிறது பலவிதமான பெனிஃபிட் இருக்கிற கீரை. உங்கள் எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.